இன்றைக்கி டியூஸ்டே ஆஃப்டர்நூன் நான் வந்து 2 டேஸ் வந்து கேக் ஆர்டர்ஸ் எடுக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. அவங்களுக்கு சம்மர், அதனால் வந்து அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியல. அதனால அவங்களோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதே சமயம் இதை வந்து க்ளீன் பண்ணணும். அதாவது வந்து இதை வந்து ஆர்கனைஸ் பண்ணணும். எனக்கு வந்து இது வந்து க்ளீனாக இல்லை அப்படின்னா எனக்கு கையும் ஓடாது காலும் ஓடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். பேக் டு பேக் ஆர்டர்ஸ் இருந்தது. ப்ளஸ் வந்து 3 குட்டீஸையும் வச்சு சமாளிச்சுட்டு இது வந்து என்னால் மெயின்டைன் பண்ண முடியல. ரொம்ப கிளம்ஸி ஆயிடுச்சு. கபோர்டை ஓப்பன் பண்ணும்போது ஏதோ ஒரு குட்டி வந்துட்டு ஏதோ ஒன்று எடுக்கும். ஸோ அப்படியே நான் அவங்க பார்க்காத போது டப்பு டப்புன்னு உள்ளே வச்சு இந்த மாதிரி ரொம்ப கிளம்ஸி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ தான் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது. இதில் இருக்க ஈச் அண்ட் எவ்ரி ஐட்டம் வந்து நான் என்னோட ஓன் ஏர்னிங்ஸில் வாங்கினது. என்னோட பேக்கிங்க்குன்னு நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன்னு யாராலுமே கெஸ் பண்ண முடியாது. அதாவது எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்ல முடியாது. ஈவன் இஃப் யூஆர் அ பேக்கர். ஏன் அப்படின்னா நிறைய ஐட்டத்தை ஸ்டாக் பண்ணி ஒன்று மேலே ஒன்றா வச்சுருக்கேன். ஸோ கெஸ் பண்ண முடியாது. எக்ஸாக்ட் அமௌண்ட் சொல்ல முடியாது. பட் யூ கேன் கெஸ் ஒரு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணுங்கள்.